ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் இணைகிறாரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சார், நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நிறைய ஆன்மீக தகவலை சொல்லிட்டு இருக்கீங்க சார். அந்த வகையில் புதையல் யோகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். இந்த புதையல் யோகம் யாருக்கெல்லாம் அமையறதுக்கு இருக்குது, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது, எந்த ராசினருக்கு அதிகமான புதையல் யோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது யோகங்களிலேயே மிகச்சிறந்த யோகமாக இருக்கக்கூடியது புதையல் யோகம் அப்படிங்கிற அருமையான யோகம். இந்த புதையல் யோகம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாகத்தான் இருக்குமே தவிர்த்து ராசி ரீதியாக அமையாது அப்படிங்கிறது ஆழமான உண்மை. இந்த உலகத்தில், அதாவது காலம் கலிகாலமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் புதையலை தேடி நிறைய பேர் அலையிறோம். ஆனால் நல்ல இதயத்தை தேடி அலையக்கூடிய பாக்கியம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் புதையல் யோகம் அப்படிங்கிற இந்த மிக சிறப்பான யோகம் அந்த காலத்தில் நன்மையானதாக இருந்துகிட்டு இருந்தது. எதனால்? அந்த காலத்தில் புதையல் எடுத்தால் நல்லது, இந்த காலத்தில் புதையல் எடுத்தால் போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உண்மையாக விஷயம் வந்துட்டு இருக்குது. ஆக சாஸ்திரத்தில் புதையல் யோகம்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்போ புதையல் யோகம் இந்த காலத்தில் பலன் தாராதான்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்திலும் புதையல் யோகம் மிகப்பெரிய பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை. எந்த வகையில்? சாதாரணமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இன்றைக்கி 5000 ரூபா லாபம் வருதுன்னு வைங்களே, திடீர்னு அது 5 லட்சமாக மாறக்கூடிய லாபமாக கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த புதையல் யோகம் கொடுத்துருது அப்படிங்கிறது உண்மை. ரேஸ் சம்மந்தப்பட்டது, லாட்ரி சம்மந்தப்பட்டது, பங்கு சந்தை சம்மந்தப்பட்டது. உட்கார்ந்த இடத்துல உடம்பு நோகாமல் அழுங்காமல் குலுங்காமல் மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்கக்கூடிய யோகங்களில் இந்த புதையல் யோகம் அப்படிங்கிறது புதுமையான யோகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இருக்கிற தொழிலில் ஏருக்கு மாறான அப்படிங்கிறத விட எதிர்மாறையான அப்படிங்கிறத விட யதார்த்தமாக பல மடங்கு லாபங்களை, எதிர்பார்த்த லாபத்தை விட ஏராளமான லாபங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையும் இந்த புதையல் யோகத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம விளையாட்டுத்தனமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னு வைங்களே, நிறைய பேர் இன்றைக்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க வேண்டா வெறுப்பாக ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கிற அந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத விட மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய செல்வ சம்பாத்தியங்களையும் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்லணும். நமக்கு காசு கிடைக்கல, பணம் கிடைக்கல, சொத்து சேர்க்கல, செல்வம் கிடைக்கல, கஷ்டம் இருக்குது அப்படின்னு கவலைப்படுற நிறைய பேருக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயிச்ச உலக அளவில் மிகப்பெரிய விஞ்ஞானியாக உள்ளவங்க, உலக அளவில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவங்க, உலக அளவில் நோபல் பரிசு பெற்றவங்க, உலக அளவில் மறக்க முடியாத சாதனைகளை செஞ்ச நிறைய பேருக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுது அந்த கஷ்டத்தில் தப்பிச்சுக்கவோ அந்த கஷ்டத்தை சமாளிக்க கூட கையில் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத உண்மை. ஒரு 100 ரூபா, அதாவது $5 $10 இல்லாமல் கஷ்டப்பட்ட நிறைய பேர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய இமாலய சாதனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கஷ்டம் அப்படிங்கிறதே உங்களுக்கு சாதனை செய்யக்கூடிய அமைப்பில் தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத உண்மை. உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னு கவலைப்படுறதை விட அந்த கஷ்டத்தை சமாளிக்க காசு இல்லாமல் மறுபடியும் கஷ்டப்படுறீங்க இல்லையா, அப்படி கஷ்டம் வந்தது அப்படின்னா வேறு வகையில் உங்களை அதாவது முயற்சி செய்ய வச்சு அதன் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றங்களை சாதனைகளை செய்ய வைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய யோகமாக இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சார், இந்த புதையல் நமக்கு கிடைக்க பெறணும் அப்படின்னா குலதெய்வ விருட்சத்தை எப்படி சார் வழிபடலாம்? புதையல் யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய கரு உருவாகும் போதே கடவுளால் விதிக்கப்பட்ட பலன். கடவுளால் விதிக்கப்பட்ட பலன்களுக்கு, கடவுளால் வகுக்கப்பட்ட பலன்களுக்கு வாய்தா கிடையாது அப்படிங்கிறது வாழ்க்கையின் சூட்சமம். இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த புதையல் யோகம் உங்களுடைய வயசில் உங்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில வழிபாடுகள் இருக்கும் இல்லையா, அது குபேர சம்பத்துகளாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வர யோகமாக இருந்தாலும் சரி, அதிர்ஷ்ட சம்பந்தப்பட்ட அம்சங்களாக இருந்தாலும் சரி, புதையல் யோகமாக இருந்தாலும் சரி, இதன் மூலமாக புது புது மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வல்லமைகளை இறை வழிபாடுகள் மூலமாக நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் புதையல் யோகம் உள்ள உங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது இந்த கஷ்டத்தை சமாளிக்க இந்த விஷயத்தை செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த நிர்பந்தத்தின் மூலமாக ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்க வச்சு அதன் மூலமாக விபரீத யோகங்களையும் புதையல் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமையை வாட்டமாக வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு. சார், குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளோ பயன்கள் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் சார். நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி.
நம்ம ராஜயோகம் டிவியை பார்க்குற உங்களில் பல பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அப்படி உள்ளவங்க கீழே ஸ்க்ராலில் போகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட். நம்ம ராஜயோகம் டிவியில் தினசரி ஒளிபரப்பாகக்கூடிய ஆன்மீக தகவல், தினசரி ராசி பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அதிர்ஷ்ட நிறங்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.